உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இந்த வசனம் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் நல்லாவே இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு முடியலைங்க, எத்தனை பேர் சொல்கிறீங்க? இதற்காக தான் கிருபை கொடுக்குறாரு. அவர் உங்கள் பலவீனங்களில் அவருடைய பலத்தை போடுவார். சரிங்களா? ஐயோ எனக்கு இந்த இருக்கிற பணம் பத்தாது, எனக்கு குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நிறைய பணம் வேணும். உங்களுடைய பண கஷ்டங்களில் அவருடைய கிருபையை போடுவார், அவருடைய பலத்தை போடுவார். அதற்காக தான் கிருபை கொடுக்குறாரு, கிருபையை கொடுக்குறாருங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு உடம்பு முடியலன்றீங்களே, அதற்காக அவர் டேப்லெட் எழுதி கொடுக்க போகிறதில்ல, டெஸ்ட்டு பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல, ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. கிருபையை கொடுத்துருவார். அந்த கிருபை என்ன பண்ணுன்னா உங்களுடைய பலவீனத்தில் அது பலனாக இருக்கும். இப்போ கை வலின்னா அவருடைய கை வந்துடும், மறந்துடுவீங்க, உங்களுடைய வலியை மறந்துடுவீங்க. ஏன்னா தேவனுடைய கை வந்துடும். உங்களுக்காக செயல்படுறதுக்கு உங்கள் கை வேணுமா, தேவனுடைய கை வேணுமாங்க? எனக்கு தேவனுடைய கை தான் வேணும். அவருடைய கை வச்சு அவர் செயல்பட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் அவருடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் பூரணமாய் விளங்கும். சரிங்களா? என்னங்க எனக்கு பணம் பத்தல, அதுக்காக 1 லட்சம் கொடுத்துட மாட்டார், 1 crore கொடுத்துட மாட்டார். கிருபை நிறைக்கும், கிருபை பூரணப்படுத்தும். உங்கள் பலவீனத்துலலாம் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? ஐயோ இதுக்கு மேலே என்னுடைய மூளை செயல்பட மாட்டேங்குதுங்க, அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நான் யோசிக்க முடியாது, அவ்வளோதான், நிறுத்திடுங்க. நிம்மதி நம்மளாக செய்தால் இழுத்துக்கிட்டு தானே போகுது, இழுத்துக்கிட்டே போவோம். நம்மளே செய்தால் தேவனுடைய மூளை செயல்படும். இப்போ உங்கள் மூளை செயல்படலைன்றீங்கள, அந்த இடத்துல தேவன் தனது ஞானத்தை போட்டுடுவார், அவருடைய பலத்தை போட்டுருவார். அப்போ அவருடைய ஞானம், அவருடைய மூளை செயல்படும். அப்போ உங்கள்கிட்ட இந்த இழுத்துட்டு இருக்குதுல்ல, அந்த பிரச்சனைலாம் முடிவுக்கு வந்துடும். அதுதான் கிருபைன்றது. உங்கள் பலவீனங்களில் எல்லாம் அவருடைய பலத்தை போட்டுருவாருங்க. பலவீனங்களே மறந்துடுவீங்க. இதெல்லாம் எனக்கு நான் வீக்காக இருக்கேன்னா அதை கூட மறந்துடுவீங்க. ஏன்னா தேவனுடைய கை, தேவனுடைய அறிவு, தேவனுடைய எல்லாமே தேவனுடையது நிரப்பும். எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் தேவன் அவருடைய பலத்தை போட்டுருவார். மனிதனுடைய அறிவு வேணுமா, தேவனுடைய அறிவு வேணுமா? தேவனுடைய அறிவு தான் நம்மளுக்கு வேணும். தேவன் அவர் அவருடைய ஞானம் வந்தால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு குடும்பம் தன்னுடைய மூளையை கசக்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழந்தைய வளர்த்தாங்க. சட்டத்துக்கு விரோதமாக 3 மாதம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் சொல்லிடுச்சு, இதுக்கு மேலே யோசிக்க முடியாது, மூளை செயல்படலை, ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன செய்கிறதுன்னு புரியல. உடனே தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணார்? கிருபையை அனுப்பினார், அவருடைய ஞானத்தை போட்டார். அவருடைய ஞானத்தை போட்டதுனால என்ன ஆச்சு? அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு. இளவரசி எடுத்து வளர்த்தாங்க குழந்தைய, இவங்க வளர்ப்பாமாவா ஆயிட்டாங்க. அவ்வளோதான். தேவன் தான் வரணும். பலவீனங்கள் நல்லது தான். உங்ககிட்ட இருக்கிற எத்தனை பலவீனங்கள் இருக்குது, சந்தோஷமாக வச்சு கொண்டாடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா எந்த பலவீனங்கள் இருக்கோ அந்த பலவீனங்களில் தேவனுடைய பலன் அந்த இடத்த நிரப்பும். நல்லது தானே? நல்லது, ரொம்ப நல்லது. அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் நிரப்பும். சரிங்களாங்க? ஒரு மனிதன் செயல்படுறது கொஞ்சம் தான், ஆனால் தேவன் செயல்பட்டால் எப்படி இருக்கும் அதை யோசித்து பாருங்கள். அதனால் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் தேவனுடைய கிருபை ரொம்ப நல்லது. அதனால உன் கிருபை போதும்ன்றார். உங்கள்கிட்ட எத்தனை பலவீனங்கள் இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. அத்தனை பலவீனங்களையும் அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய பலத்தை வைத்து அடைப்பார், அவருடைய பலத்தை வைத்து பூரணமாக்குவார். அதனால் எனக்கு சந்தோஷப்பட்டேங்க. ஐயோ
பலவீனம் இருக்கிறது நல்லது தான், தலை வலிக்கிறது நல்லது தான், பல்லு வலிக்கிறது நல்லது தான். அவர் வந்துடுவார் அந்த இடத்துக்கு. அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அது அதிகமாக நம்மளுக்கு நன்மையை தரும். சரிங்களா? இழுத்துட்டு போவாது. உடனே எல்லா வேலையும் முடியும். சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. சாமி, உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய பலவீனங்கள் இருக்குது. அந்த பலவீனங்களில் அப்படியே தவிக்க விட்டுற மாட்டீங்க. எத்தனை பலவீனங்கள் இருக்கோ அத்தனை பலவீனங்களையும் கண்டுபிடிச்சி அதில் உங்கள் பலனை நீங்கள் போடுறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கும். அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும். உங்களுடைய கிருபை போதும் உங்கள் பிள்ளைங்களுக்கு. சாமி, அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க உங்கள் பிள்ளைங்க. எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்க. அங்கே தான் வர ஆசைப்படுறோம்ப்பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. நன்றி ராஜா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. திரும்பவும் இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்குவீங்க. 1000 வருடம் ஆட்சி செய்வீங்க. அந்த நல்ல ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.